ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 1 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்ததும் நம்ம வேயோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மாரி வேக்கு டிசி குடுத்து இந்த ஸ்கூல விட்டு தொரத்திட்டாங்க. அவன் கிளம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றத பார்த்தோனே, நம்ம பேனும் அவளோட ஃப்ரெண்டும் வேகமா ஓடி பார்க்குறப்ப, இங்க நம்ம வே பையனும் ரொம்ப சோகமா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே கிம் பையனும் அமைதியா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, நம்ம வே பையனும் ரொம்ப சோகமா அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிம் பையனை பார்த்துக்கிட்டு, "ஏன்டா நான் கிளம்புறேன். எனக்கு கடைசியா ஒரு குட் பை கூட நீ சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு வே பையன் கேட்கிறப்ப, நம்ம கிம் பையனும் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா நம்ம வே பையனே பார்த்து நின்னுகிட்டு இருப்பான். இத பார்த்தோனே வே பையனும் அவன் கையில இருக்க அந்த பால கிம்மிட்ட குடுத்துட்டு, "என்னோட ஞாபகமா இந்த பால நீயே பத்திரமா வச்சுக்கோடா. நான் கிளம்புறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு வே பையனும் கிம்மிட்ட சொல்லிட்டு ரொம்ப சோகமா அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி சோகமா போறத பார்த்துக்கிட்டே கிம் பையனும் அப்படியே வேயே சோகமா பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பான். அப்ப நம்ம வே பையன் சோகமா கிளம்பி போறத பார்த்தோனே பேனும் சோடாவும் வே பையனை சோகமா பார்த்துட்டு, "ச்சே, நம்ம பண்ண தப்புக்கு சம்மந்தமே இல்லாம இப்ப வே பையன் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே போயிட்டு இருக்கான். இத எப்படியாவது நம்ம தடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சோகமா நின்னுகிட்டு இருக்கப்ப, அப்ப நம்ம சோடா பொண்ணு "நான் வேணா எங்க அம்மா கிட்ட பேசி பார்க்கவா? அவங்க பெரிய ஆளுங்ககிட்ட ஏதாவது பேசி நம்ம வே பையன எப்படியாவது ஸ்கூல்லயே படிக்க வைப்பாங்கல்ல. நம்ம இப்பயே பேசி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோடாவும் பேனும் ரெஸ்ட் ரூம்ல நின்னு நம்ம சோடா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சோடா பொண்ணு "அம்மாம்மா, எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்கள விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. நீங்க எப்படியாவது இந்த ஹெல்ப் பண்ணுங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சோடா பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருக்கப்ப, நம்ம பேன் பொண்ணு "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சோடாட்ட கேட்கிறப்ப, சோடாவும் ரொம்ப சோகமா, "இல்ல, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். அம்மாவால எதுவும் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோடா பொண்ணு ரொம்ப சோகமா சொல்லவும், பேன் பொண்ணு "போச்சு போ, இருந்த ஒரு நம்பிக்கை போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு ரொம்ப சோகமா கிளம்பி வெளியே வந்துகிட்டு இருப்பா. அப்ப நம்ம பேன் பொண்ணு ரொம்ப சோகமா வெளியே வர்றத பார்த்தோன்னே, கேட் பையனும் பார்த்துட்டு, "ஏன் நீ இவ்வளோ சோகமா இருக்க? நான் தான் படிச்சு படிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னேன்ல, நீ இந்த மாதிரி பண்ணாத. இது எல்லாமே கடைசியா ஒரு பிரச்சனையா முடியும்னு நான் அப்பயே உனக்கு ஒரு வார்னிங் குடுத்தேன். ஆனா நீ எதையுமே கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்த. இப்ப எதையும் நினைச்சு நம்மளால மாத்தவும் முடியாது. எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல. அதனால நீ எதுவும் பண்ணாம அமைதியா விட்டாலே அதுவே சால்வ் ஆயிரும். நீ எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட் பையனும் பேன சமாதானப்படுத்துறத பார்த்தோன்னே, பேன் பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டு, "போதும், நீ எதுவும் பேசாத. எல்லாம் நீ ஆசைப்பட்ட மாரி எல்லாமே நடந்துருச்சுல. இப்ப வே பையனும் இந்த ஸ்கூல விட்டு போக போறான். நீ ஆசைப்பட்ட மாரியே இப்ப எல்லாமே நடக்குதுல்ல. இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமான்ட்டு" நம்ம பேன் பொண்ணு ரொம்ப கோவமா கத்தவும், இத பார்த்தோனே நம்ம கேட் பையனும் அப்படியே பேனே ரொம்ப சோகமா பார்த்துட்டே நின்னுகிட்டு இருப்பான். அப்போ நம்ம சோடா பொண்ணு வெளிய இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, "இல்ல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்மளால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா வே மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால அவன வெளிய துரத்தணும்னு ஸ்கூல்ல முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு" சோடா பொண்ணு சொல்லவும், இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் அப்படியே அமைதியா சோகமா நின்னுகிட்டு இருப்பாங்க. இவங்க 3 பேருமே அப்படியே சோகமா அங்கேயே அமைதியா நின்னுகிட்டு இருக்கப்ப, அப்பதான் வே பையனும் வெளிய இவங்க 3 பேரையும் கிராஸ் பண்ணி அப்படியே சோகமா கிளம்பி போயிட்டு இருப்பான். இவன் இந்த மாரி போறத பார்த்தோனே, உடனே பேனும் சோடாவும் அப்படியே பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம வே பையன் ரொம்ப சோகமா அந்த ஸ்கூல விட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கப்ப, கேர்ள் ஃப்ரெண்டும் நைட்டு வீட்ல உன்ன நான் மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கு மெசேஜ் பண்ணவும், அவனும் அந்த மெசேஜ பார்த்துட்டு திரும்பி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பான். நம்ம கிம்மு பையனும் வேகமா நம்ம வேயோட கைய பிடிச்சுட்டு, "நீ எதுவும் பேசாம என் கூடயே வாடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வே பையன வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். கூட்டிட்டு போய் பிரின்சிபல் முன்னாடி போயிட்டு, "நீங்க எதுக்கு இவனுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் தந்திருக்கீங்க? இவன் என்ன தப்பு பண்ணாலும் பரவால்ல. ஆனா இவன மன்னிச்சு இவனுக்கு இன்னொரு சான்ஸ் நீங்க தரலாம்ல. இவன ஸ்கூல விட்டு தொரத்தாம இந்த ஸ்கூல்லே சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பையன் கேட்கிறப்ப, பிரின்சிபல் பார்த்துட்டு, "டேய் கிம்மு, நீ நல்லா படிக்கிற பையன் தானே. நீ ஏன் இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்க? அதுவும் இல்லாம இவன் மேல அவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது. இவன் மேல கம்ப்ளைண்ட் நெறைய இருக்கதுனால இவன இந்த ஸ்கூல விட்டு நாங்க தொரத்தி தான் ஆகணும். இவன் இப்ப ஸ்கூல விட்டு போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றத பார்த்தோனே, கிம்மு பையனும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "அப்பனா இதான் உங்களோட கடைசி முடிவா? அப்போ என்னோட முடிவு நீங்க கேட்டுக்கோங்க. நானும் இந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன். வே பையன் இல்லாத ஸ்கூல்ல நானும் இருக்க மாட்டேன். நீங்க என்னைக்கு வேய இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நானும் இந்த ஸ்கூல்ல திரும்ப சேர்ந்துப்பேன். அதுவரைக்கும் நான் நல்லாவும் படிக்க மாட்டேன். நெறைய காம்படிஷன் போய் வின் பண்ணவும் மாட்டேன். நீங்க என்னைக்கு வே பையன இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நானும் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் கெத்தா சொல்லிட்டு வேயோட கைய பிடிச்சு அவன் பாட்டு வேகமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பேன் பொண்ணு "ச்சே, இந்த மாரி நடந்துருச்சே" அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ஒரு பைக் முன்னாடி வந்து ரொம்ப நேரமா வந்து வெயிட் பண்ணிட்டே வந்து நின்னுட்டு இருப்பா. அப்ப நம்ம கிம்மு பையன் வந்து பேன் பொண்ணு வந்து பார்த்துட்டு, "என்னம்மா நீ வந்து பைக் ஓட்டணும்னு ஆசைப்படுறியா? ஆனா வந்து நீ ஆசைப்பட்டாலும் உன்னால வந்து ஓட்ட முடியாது. நான்லாம் வந்து பைக்க வந்து தரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, பேன் பொண்ணும் வந்து கிம்மு பையன வந்து பார்த்துட்டு, "நான் வந்து பைக்கெல்லாம் ஒண்ணும் ஓட்ட ஆசைப்படல. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒண்ணு பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் எழுதின இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்ச அந்த ஸ்டோரிய வந்துட்டு நம்ம கிம்மு கிட்ட வந்து காட்டிட்டு, "நான் தான் வந்து இந்த மாரி வந்து எழுதினேன். இந்த மாரி வந்து நடக்கும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா வந்து இந்த மாரி வந்து நடந்துருச்சு. நீங்க வந்து என்ன வந்து மன்னிச்சிடுங்க. இந்த மாரி வந்து பண்ணியிருக்க கூடாது. என்ன வந்து மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிட்டே வந்து கிம்மு கிட்ட வந்து சாரி கேட்கிறத பார்த்தோனே, நம்ம கிம்மு பையன் வந்து அதெல்லாம் வந்து கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வந்து பைக்ல வந்து ஏறி உட்காந்துருப்பான். இத பார்த்தோனே உடனே நம்ம பேன் பொண்ணு வந்து அழுதுகிட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி தப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டேன். உங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு நான் வந்து ஸ்டோரி எழுத மாட்டேன். என்ன வந்து மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து சாரி கேட்கிறத பார்த்தோனே, கிம்மு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே நம்ம 2 பேரும் வந்து போலாமா? நான் வந்து உன்ன வந்து வீட்லயே வந்து கூட்டிட்டு போய் விட்டுர்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து பைக்ல வந்து ஒண்ணா வந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப நம்ம கிம்மு பையன் வந்து நம்ம பேன வந்து பார்த்துட்டு, "அப்பன்னா என்னையும் வேயையும் வந்து சேர்த்து வச்சு ஒரு ஸ்டோரியா எழுதுன அந்த கல்ப்ரட் நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து கேட்கிறப்ப, பேன் பொண்ணு வந்து ரொம்ப அமைதியா, "ஆமா நான் தான் வந்து எழுதுனேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து அமைதியா வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே கிம்மு பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அப்பன்னா எங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு நீ இந்த கதைய எழுதினியே, இது மட்டும் அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சா உன்ன வந்து என்ன பண்ணுவான்னு நீ வந்து கொஞ்சம் கூட வந்து பயப்படவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பையன் வந்து கேட்கிறப்ப, பேன் பொண்ணு வந்து பயந்துகிட்டே, "எனக்கு வந்து பயமா தான் இருந்துச்சு. ஆனா வந்து பையன் வந்து உன் கூட வந்து இருந்தான்னா, அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். அதான் வந்து இந்த மாரி உங்க 2 பேரையும் வந்து சேர்த்து வச்சு இந்த கதையெல்லாம் வந்து எழுதி என் மனச வந்து தேத்திக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து சொல்லவும், கிம்மு பையனும் வந்து பேன் பொண்ணு வந்து இந்த மாரி வந்து சொல்றத பார்த்தோனே, அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "அப்பன்னா வந்துட்டு நீ வந்து பையன வந்து லைக் பண்றியா? அவன வந்து உனக்கு வந்து பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து திடீர்னு வந்து கேட்கறதுனால, பேன் பொண்ணு வந்து அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே, "நான் வந்து அவன் கூட வந்து இருக்கிறத விட, நீ வந்து அவன் கூட வந்து இருந்தீன்னா பையனோட லைஃப் வந்து நல்லா போகும். அவன் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அதான் வந்து என்னுடைய ஆசையும். அதுவும் இல்லாம வந்து நீ வந்து நல்லா படிக்கிற பையனா, நீ வந்து டேலண்டாவும் இருக்க. அதனால பையன வந்து நீ வந்து ரொம்ப அக்கறையாவும், பொறுப்பா வந்து பார்த்துப்பன்னு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. நீ வந்து அவன் கூட இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, கிம்மு பையனும் வந்து பார்த்துட்டு, "ஏன் நீ வந்து இவ்வளோ வந்து சொல்றியே! நீ ஏன் வந்து அவன் கூட வந்து இருந்து அவன வந்து அக்கறையா வந்து பார்த்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பையன் வந்து கேட்கவும், உடனே நம்ம பேன் பொண்ணு வந்துட்டு எதுவும் பேசாம அப்படியே அமைதியா வெட்கப்பட்டுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பா. இத பார்த்தோனே உடனே நம்ம கிம்மு பையனும் வந்து பின்னாடி திரும்பி பேன் பொண்ண வந்து பார்த்துட்டு, "நீ உண்மையாவே வந்து அந்த பையன் மேல வந்து அன்பாவும், அக்கறையாவும் தான் இருக்க. உன் கூட வந்து கொஞ்ச நேரம் வந்து பழகுனப்பயே வந்து தெரிஞ்சிருச்சு. நீ வந்து நல்ல பொண்ணா இருக்க. நீ வந்து எல்லார் மேலயும் வந்து அன்பாவும், அக்கறையாவும் தான் இருக்க. அந்த அன்பையும், அக்கறையும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தரலாமே! அந்த லவ்வ வந்து நீ வந்து ஏன் என்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து கேட்டுட்டே வந்து பேனோட கைய வந்து அப்படியே டைட்டா வந்து பிடிக்கிறப்ப, பேன் பொண்ணு வந்து இத வந்து கேட்டுட்டு அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே கிம்மு பையன வந்து டைட்டா வந்து கட்டிப்பிடிப்பா. அப்ப நம்ம கிம்மு பையனும் வந்து பேன் பொண்ண வந்து பார்த்துட்டு, "நீ வந்து எனக்கு வந்து முழு அன்பையும், பாசத்தையும் வந்து எனக்கே வந்து தருவியா? நீ வந்து என் லைஃப் ஃபுல்லா வந்து என் கூடயே வந்து இருப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மு பையன் வந்து கேட்டுட்டே வந்து கை நீட்டவும், பேன் பொண்ணு வந்து கேட்டுட்டே வந்துட்டு அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டே நம்ம கிம்மோட கைய வந்து டைட்டா வந்து பிடிச்சுட்டு, இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து வந்து கை கோத்துக்கிட்டே வந்து நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கும் முன்னாடி வந்து ஒரு கடவுள் மாரி வந்து முன்னாடி வந்து இறங்கி வர்றத பார்த்தோனே, உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப ஆர்வமா, "நீங்க என்ன கடவுளா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்கிறப்ப, அந்த பொண்ணு வந்து வில்லத்தனமா வந்து சிரிச்சுக்கிட்டே, "இல்ல உங்க 2 பேரோட உயிர் எடுக்க வந்த யமன் நான் தான். உங்க 2 பேருக்கும் யமன் நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து வில்லத்தனமா வந்து சிரிக்கிறத பார்த்தோனே, இவங்க 2 பேரும் வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு, "என்னது நீங்க வந்து எங்க 2 பேரோட உயிர் எடுக்க வந்தீங்களா? அப்படி நாங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து கேட்கிறப்ப, உடனே அந்த யமன் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு, "என்னது நீங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணீங்களா? நீங்க 2 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா வந்து பைக்ல வந்துகிட்டு இருக்கப்ப, இந்த நாய் வந்து குறுக்க வந்ததுனால, நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து செத்து போயிட்டீங்க. உங்க கூட இந்த நாய் வந்து சேர்ந்து வந்து செத்து போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே கிம்மு, பேனும் வந்து கோவமா வந்து அந்த நாய வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப டிவில் பொண்ணு வந்துட்டு, "நீங்க வந்து கடைசியா ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, பேன் பொண்ணு வந்து ரொம்ப ஆசையா, "நான் வந்து கேட்கிறேன், நான் வந்து கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து கைய தூக்கிக்கிட்டு இருக்கப்ப, டிவில் பொண்ணு வந்து அத கண்டுக்காம, "ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லவும், உடனே நம்ம கிம்மு பையனும் வந்து ரொம்ப கோவமா டிவில வந்து பார்த்து கைய தூக்கிக்கிட்டு, "நாங்க 2 பேருமே வந்து உண்மையிலேயே வந்து செத்து போயிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு டிவில்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கவும், டிவில் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு, "ஆமாண்டா நீங்க 2 பேருமே வந்து செத்து போயிட்டீங்க. செத்தா பூமியிலயா இருப்பீங்க? மேல தானே வந்து வருவீங்க. அதனால தான் நீங்க 2 பேரும் வந்து இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க. சரி, சரி வாங்க, வாங்க இந்த படகுல வந்து போலாம். அதுவும் இல்லாம வந்து நீங்க 2 பேருமே வந்து இப்ப வந்து நரகத்துக்கு வந்து போக போறீங்களா? இல்ல சொர்க்கத்துக்கு வந்து போக போறீங்களான்றதெல்லாம் வந்து
நீங்க வந்து பூமியில பண்ற அந்த நல்ல காரியத்த பொறுத்து தான்டா வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோன்னே, இவங்க 2 பேருமே வந்து திரு திருன்னு முழிச்சுட்டு வந்து நின்னுகிட்டு இருப்பாங்க. இத பார்த்தோன்னே உடனே டிவில் பொண்ணு வந்து சிரிச்சுக்கிட்டு, "சரி ஓகே. உங்க 2 பேரையும் வந்து இங்க கூட்டிட்டு வந்த நாய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம படகுல அமுச்சு வைப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு நாய வந்து படகுல வந்து அமுச்சு வைப்பாங்க. இத பார்த்தோன்னே இவங்க 2 பேருமே வந்து பயத்திலே வந்து நின்னுகிட்டு இருக்கப்ப, இந்த டிவில் வந்து வில்லத்தனமா வந்து சிரிச்சுக்கிட்டு, "இப்ப வந்து உங்க டர்ன் தான். இதுல வந்து இப்ப யார் போக போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து கேட்கவும், கிம்மு பையனும் வந்து ஒருத்தர் வந்து பயத்துல வந்து பாதியிலே நின்னுட்டு இருக்கப்ப, நம்ம கிம்மு பையனும் வந்து தைரியமா, "நான் வந்து போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி வருவான். இத பார்த்தோனே உடனே பேன் பொண்ணும் வந்து பயந்துகிட்டு, "இல்ல, இல்ல நீ வந்து போகக்கூடாது. நீ வந்து போயிட்டீன்னா என்னோட பேபியோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? அவன் வந்து உனக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதனால நீ போகாத" அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து தடுக்கிறத பார்த்தோனே, டிவில் பொண்ணு வந்து ரொம்ப காண்டாயிட்டு, "நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் தான் வந்து போறேன்னு சொல்றான்ல. அவன வந்து போக விடு" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து கோவமா வந்து கத்தவும், இத பார்த்தோனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "கிம்மெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து உன்கிட்ட வந்து வரமாட்டான். அதுவும் இல்லாம வந்து வேக்காக தான் வந்து கிம்மே வந்து பொறந்திருக்கான். அவனுக்காக வந்து நான் வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேன் பொண்ணு வந்து சொல்லிட வந்து படகுல வந்து உட்காருவா. இத பார்த்தோனே உடனே அந்த டிவிலும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "ரொம்ப நல்லது. நீயே வந்து வந்துட்ட. அதனால நீயே வந்து ஃபர்ஸ்ட் வந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவில் பொண்ணு வந்து ஏமாத்துறத பார்த்தோனே உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "நீ எப்படி என்ன வந்து ஏமாத்தலாம்? நான்லாம் வந்து போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கத்துவா. இத பார்த்தோனே டிவிலும் வந்து சிரிச்சுக்கிட்டு, "இல்ல, இல்ல நீ வந்து போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு படக தள்ளுறப்ப, நம்ம பேன் பொண்ணும் "நான் போக மாட்டேன், போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவில்ட்ட வந்து அடம்பிடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருப்பா. இத பார்த்தோனே உடனே டிவில் பொண்ணு வந்துட்டு, "என்ன இன்னும் வந்து படகு வந்து போகவே மாட்டேங்குது. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவில் பொண்ணு வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, உடனே கிம்மு பையன் வந்து கோவமாயிட்டு, "ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து இன்னும் சாகவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு பையன் வந்து கோவமா வந்து கத்துவான். இவன் இந்த மாரி வந்து சொன்னத பார்த்தோனே உடனே நம்ம டிவில் பொண்ணு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்னடா வந்து சொல்லிட்டு இருக்க? நான் எந்த இடத்துலயுமே வந்து எப்பயும் தப்பு செய்ய மாட்டேன். என்னோட குறி வந்து எப்பயும் தப்பவே தப்பாதுன்னு" சொல்லிட்டே வந்துட்டு ஒரு புக்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, அதில வந்து நாயோட ஃபோட்டோ மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து திருப்பி பார்க்குறப்ப, அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இத பார்த்தோனே உடனே பேன் பொண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு, "என்னமோ நாங்க இருப்போம்ன்னு சொன்னா, எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்?" அப்படின்னு சொல்லிட்டு பேன் பொண்ணு வந்து கோவமா வந்து கேள்வி கேட்கறதுனால, இவளும் வந்து பார்த்துக்கிட்டு, "நம்ம வந்து எங்க தப்பு பண்ணோம்? எப்படி இது வந்து நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து நின்னுகிட்டு இருப்பா. இத பார்த்தோனே இவங்க 2 பேருமே வந்து கோவமா வந்து நின்னுகிட்டு இருக்கறத பார்த்தோனே, டிவில் பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக, "டேய் நீங்க 2 பேருமே வந்து ஏன்டா வந்து என்ன மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? இத வந்து சரி பண்ண என்ட்ட வந்து ஒரு நல்ல ஐடியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டிவில் பொண்ணு வந்து சொல்றத பார்த்தோனே, பேன் வந்து ரொம்ப ஆர்வமா, "என்ன எப்படி பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவில் பொண்ணுட்ட வந்து கேட்கிறப்ப, டிவில் பொண்ணு வந்து வில்லத்தனமா வந்து சிரிச்சுக்கிட்டு, "இங்க வாங்க, இங்க வாங்க. நான் வந்து எப்படி பண்றேன்னு பாருங்கன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு, இவங்க 2 பேரையும் வந்து மேலேருந்து வந்து கீழ வந்து தள்ளி விட்டுருவா. அதுக்கப்புறம் இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, நம்ம பேன் பொண்ணு வந்து, "அப்பாடா! அந்த லூசுகிட்ட வந்து எப்படியோ வந்து நம்ம தப்பிச்சு திரும்ப வந்து பூமிக்கே வந்துட்டோம். இனிமே வந்துட்டு நம்மள வந்து யாரும் வந்து தொல்ல பண்ண மாட்டாங்கன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு, டாக்டர் வந்து பார்த்துட்டு, "ஆமா கிம்மு வந்து இப்ப எப்படி இருக்கான்? அவன் வந்து நல்லா இருக்கானா? எங்க இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து விசாரிக்கிறத பார்த்தோனே, டாக்டர் வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு, "கிம் நீங்க வந்து நல்லா தானே வந்து இருக்கீங்க. ஏன் இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து நல்லா தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் வந்து சொல்லிட்டு போறத பார்த்தோனே, உடனே நம்ம கிம்மு பையனும் வந்து கண்ணாடிய வந்து பார்க்கறப்ப, பேன் பொண்ணோட சோல் வந்து நம்ம கிம்மோட உடம்புல இருக்கிறத பார்த்தோனே, உடனே நம்ம கிம்மு பையனும் வந்து பார்த்து, "ஐயோ! இப்படி வந்து நடந்துருச்சே! என்ன வந்து காப்பாத்துங்கன்னு" சொல்லி கத்துறதோட இந்த எபிசோட் வந்து முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு, மறக்காம லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.